பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான அறிவியல் மற்றும் கணித கண்காட்சி மதுரையில் தொடங்கியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட படைப்புகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையில் எண்ணற்ற நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க மாணாக்கர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையிலும் கணிதத்துறையில் அறிவாற்றலை வெளிப்படுத்தும் நோக்கிலும் பள்ளி கல்வித்துறை சார்பில் 44வது மாநில அறிவியல் மற்றும் கணித கண்காட்சி மதுரையில் நடைபெற்று வருகிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருச்சி, கோவை, மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணாக்கர்கள் 500க்கும் மேற்பட்ட படைப்புகளை காட்சிக்கு வைத்திருந்தனர். சோலார் தகடுகள் இன்றி உணவுப் பொருட்கள் தயார் செய்வது, அவசர கால ஊர்திகளின் வேகத்தை சீரமைக்கும் தானியங்கி வேகத்தடை, இரவு நேரங்களில் செயல்படும் சோலார் அமைப்பு, தேசிய நதிநீர் இணைப்பினை எளிமைப்படுத்துதல் உள்ளிட்ட ஏராளமான படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. 28ஆம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறவுள்ளது. தங்களின் அறிவாற்றலை ஊக்குவிக்கும் வகையில் இக்கண்காட்சிக்கு நடத்த உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவ மாணவிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சோலார் குக்கிங் ஆன் எக்கோ கிச்சன். இதில் 3 பேசிக் சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளியாற்றல் என்னாகுது, வெப்ப ஆற்றலாக மாறுது. அடுத்து செகண்ட் என்னென்னா இந்த வெப்ப ஆற்றலை ஒரே இடத்துல குவிச்சு அந்த இடத்துல ஹீட்டை உண்டாக்குறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம தேவையான ஃபுட் ஐட்டத்தை வச்சு நம்ம சமைச்சிக்கலாம். அடுத்து தேர்ட் என்னன்னா அந்த வர வெப்ப ஆற்றலை எங்கேயும் வெளியே போகாமல் ஒரே இடத்துல தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த கிளாஸ் லிட்ஸும் பிளாக் பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ண எங்கள் முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கெல்லாம் அதிகமாக மணி டிரான்சாக்ஷன் நடக்குதோ அங்கே நம்ம அந்த மிஷின் வச்சிட்டோம்னா ஜஸ்ட் நாங்கள் ரூபா வந்தோடனே அந்த மிஷினில் போட்டு எடுத்தாலே போதும். யூவி ரைஸ் பட்டு இந்த ருபீஸில் உள்ள பாக்டீரியா, வைரஸ்லாம் கில் ஆயிரும். ஸோ இதனால் அந்த நோய்கள் அவ்வளோவா வரதை தவிர்க்கலாம். இதை அமைச்சது அந்த முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் இல்லைனா அப்டக்கிள் தடைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வண்டி தானா நின்றும் சார். நைட்டில் டிரைவர் ரொம்ப விழிப்புணர்ச்சி இல்லாதனால வண்டி நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது சார். 10 செகண்ட் கண்டினியூஸாக கண்ணு மூடியே இருந்துச்சுன்னா அது டிரைவர் தூங்குறாருன்னு சென்ஸ் பண்ணி வண்டி தானா ஸ்டாப் ஆகிடும் சார். வேகமாக போகாமல் பொறுமையாக போகும் சார். அந்த ஸ்கூல் ஜோனை தாண்டிடுச்சுன்னா அவங்க ஏற்ற ஸ்பீடு போய்க்கலாம் சார். முதலமைச்சர் அம்மா அவருக்கு மிக்க நன்றி. இயற்கை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நாங்களும் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணணுன்றதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.